உங்க அத்தனை பேரையும் ஜூமிலியா சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. அந்த வகையில செஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இறைவனுக்கு நன்றி சொல்லி, இந்த பிரபஞ்சத்துக்கும், இறைவனுக்கும் ஒரு நன்றி சொல்லி இந்த செஷன ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு 2 மினிட்ஸ் இறைவணக்க பாடல். உங்க மனத ஒருநிலைப்படுத்தி, இந்த பாடல கேட்கும்போது, அ அந்த வார்த்தைகள கவனிங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மனநிலை ஒருநிலைப்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இறைவணக்கம். உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே, எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இறைவனுக்கும் பிரபஞ்சத்துக்கும் மிக்க நன்றி. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த உலகத்திலேயே மிகவும் சந்தோஷமா இருக்கக்கூடிய நபர் யாருன்னு சொல்லி கேட்டா, கண்டிப்பா இந்த செகண்ட்ல நான் தான் அப்படின்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு நம்ம சந்தோஷமா இருக்கோம் அப்படிங்கறத நினைக்கும் போது, அந்த சந்தோஷம் நம்ம பல மடங்கு நம்மகிட்ட பெருகும். அந்த வகையில இன்னைக்கு ஐஃபை ஸ்பேஸ் கையில கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த சந்தோஷத்தோட மகிழ்ச்சி, இந்த மகிழ்ச்சியோட அளவு பெருகி இருக்கு. காரணம் என்னன்னா, எல்லாரோட எதிர்பார்ப்பு என்னன்னா, வருங்காலத்துல நமக்காக, நம்ம குடும்பத்துக்காக, நம்மளுடைய குழந்தைகளுக்காக என்ன பண்ண போறோங்கிற ஒரு ஏக்கத்திலேயே நிகழ்காலத்தை இழந்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில வருங்காலத்தை பத்தின கவலை இல்லாம ஒரு நம்பிக்கையை கொடுத்த ஒரு தளம் தான் பாத்தீங்கன்னா இந்த ஐஃபை ஸ்பேஸ், இந்த ஒரு தளம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தளத்துல அத்தனை பேருமே இன்னைக்கு மிகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமும் இருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கு புதுசா இந்த பிளானை கேட்க வந்திருக்க அத்தனை நபருமே இந்த ஒரு செஷன் முடியும் போது நான் சொன்ன வார்த்தை மாதிரி வருங்காலத்தை பத்தின பயம் இல்லாத ஒரு நம்பிக்கை கண்டிப்பா ஏற்படும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வகையில நான் எந்த அளவுக்கு இன்னைக்கு சந்தோஷமா இருக்கணும், அதே மாதிரி இங்க இந்த செஷனை கேட்கக்கூடிய அத்தனை பேருமே ஒரு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இந்த ஒரு செஷனை ஒரு ஹாப்பி மூடுல கேளுங்க. கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையில இனிமே பொருளாதாரத்தை பத்தின கவலை இல்லாத அளவுக்கு ஒரு நம்பிக்கையும் ஒரு ஒரு நம்பிக்கை 100% கண்டிப்பா அந்த ஒரு நம்பிக்கை ஏற்படும். அந்த வகையில இன்னைக்கு புதுசா வந்திருக்க அத்தனை பேருமே பாத்தீங்க அப்படின்னா, இந்த செஷன் முடியும் போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இனிமே பொருளாதாரத்தை பத்தி நமக்கு என்ன கவலை, நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் கண்டிப்பா ஏற்படும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வகையில இன்னைக்கு புதுசா நிறைய பேர் வந்திருக்க அத்தனை பேருமே சரி, இன்னைக்கு ஆல்ரெடி நான் ஜாயின் பண்ணிட்டேன் சார், அதில் பயணப்பட்டு இருக்கேன் அப்படிங்கிற நபர்களும் சரி, இன்னைக்குதான் இந்த பிளானை முழுசா நான் கேட்கிறேன், புதுசா கேட்கிறேங்க ஒரு மனநிலையில உட்காந்து கேளுங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம மைண்ட்ல நிறைய விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கும். இதெல்லாம் தூக்கி ஓரமா வச்சு எந்த ஒரு விஷயத்தோடய கம்பேர் பண்ணாம, இது ஒரு புதுமையான ஒரு விஷயம், புதுசா ஏதோ ஒண்ணு நம்ம கேட்க போறோங்கிற ஒரு மனநிலையில கேட்கும் போது, இங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் கண்டிப்பா உங்க வருங்காலத்துல உள்ள அந்த ஒரு வருங்கால வாழ்க்கைக்கு ஒரு நம்பிக்கை தரக்கூடிய மாதிரி இந்த விஷயங்களா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வகையில இன்னைக்கு புதுசா வந்திருக்க நபர்களா இருக்கட்டும், ஆல்ரெடி இதுல ஜாயின் பண்ணி பயணப்பட்டு இருக்க நபர்களா இருக்கட்டும், அத்தனை பேரையுமே
ஐஃபை குளோபல் சப்போர்ட் டீம் சார்பாக இந்த ஒரு செஷனுக்கு அன்போடு வரவேற்கின்றேன். ifispace.com வாண்ட் டு சேஞ்ச் த வேர்ல்டு. இந்த உலகத்தை மாற்ற பிறந்த நமக்கான தளம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஐஃபை ஸ்பேஸ். இந்த ஐஃபை ஸ்பேஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய நிலை, அதாவது தன்னிலை உணர்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரும் நம்ம எந்த நிலைமையில இருக்கோங்கிறத உணர்ந்தாதான் அடுத்து என்ன பண்ணணுங்கிற ஒரு தெளிவு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வகையில உலகத்துல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுக்குமே வருமான ரீதியா பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5 கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. முதல்ல பாத்தீங்க அப்படின்னா புவர் இன்கம், லோ இன்கம், மிடில் இன்கம், அப்பர் மிடில் இன்கம், ஹை இன்கம். இந்த ஒரு 5 கேட்டகரியில வாழக்கூடிய மக்கள் எத்தனை பர்சன்டேஜ் ஒரு நாளைக்கு எவ்வளவு வருமானம்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா புவர் இன்கம் அப்படிங்கக்கூடிய ஒரு வருமானத்துல 15% மக்கள் இருக்காங்க. அவங்களோட ஒரு நாளுக்கு வருமானம் $5. லோ இன்கம் பாத்தீங்கன்னா 56% மக்கள், அவங்களோட ஒரு நாளுக்கு வருமானம் $5 to $25, அதாவது $500 $2,500 வரைக்கும் ரூபாயில சொல்லணும் அப்படின்னா. ஒரு $2,500 சம்பாதிக்கக்கூடிய நபரே பாத்தீங்கன்னா லோ இன்கம் கேட்டகரியில தான் இருக்கும். இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கணும் ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து மிடில் இன்கம் பாத்தீங்கன்னா ஒரு 13% மக்கள், இவங்களோட ஒரு நாளுக்கு வருமானம் $25 $50. அப்பர் மிடில் இன்கம் பாத்தீங்கன்னா ஒரு 9% மக்கள், இவங்களோட ஒரு நாளுக்கு வருமானம் பாத்தீங்க அப்படின்னா $50 $100. ஹை இன்கம் பாத்தீங்கன்னா ஒரு 7%, இவங்களோட ஒரு நாளுக்கு வருமானம் $100 அப் டு லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் டாலர், அந்த அளவுக்கு வந்து இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுல நம்ம எந்த இடத்துல இருக்கோம்? புவர் இன்கமா, லோ இன்கமா, மிடில் இன்கமா, அப்பர் மிடிலா, ஹை இன்கமா? இந்த கேள்விக்குண்டான விடை நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா அடுத்து என்ன நம்ம பண்ணணுங்கிறது தெரியும். நான் என்ன பொறுத்தளவு நான் இந்த சிஸ்டத்துக்குள்ள ஐஃபை ஸ்பேஸ்க்குள்ள வரும்போது நான் இந்த கேட்டகரியில இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேட்டகரியில இல்லை. ஆனா இன்னைக்கு இந்த கேட்டகரியில இருந்து இந்த கேட்டகரி வந்திருக்கு அப்படின்னா இந்த ஐஃபை ஸ்பேஸ்ல வந்திருக்க அத்தனை பேருக்குமே இது சாத்தியம். இந்த 15, 56, 13 இது மூணையும் டோட்டல் பண்ண ஒரு 84% வருது. இந்த 9, 7 டோட்டல் பண்ணோம்னா ஒரு 16%. அப்ப இந்த 100% ரெண்டா பிரிக்கும் போது 84, 16 வருது. இன்னைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்கள்ல இந்த 84% மக்கள் யாருன்னு சொல்லி பார்த்தாங்க அப்படின்னா பணத்தை தேடி போயிட்டு இருக்கக்கூடிய நபர்கள். வேலைக்கு போனா பணம் கிடைக்கும், ஒரு பிசினஸ் பண்றோமா கடையை திறந்தா காசு கிடைக்கும், இல்லை ஏதோ ஒரு தொழில் பண்றோமா அந்த தொழில் நடந்தாதான் வருமானம் வரும். ஒருவேளை சந்தர்ப்ப சூழ்நிலை அந்த ஒரு தொழிலோ அந்த வேலையை நம்மளால பண்ணோம்னா எனக்கு வருமானம் காட்டு. இந்த வாழ்க்கையில தான் இந்த 84% மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதனால தான் இவங்க இந்த கேட்டகரியில இருக்காங்க. ஆனா இந்த 16% மக்கள் பாத்தீங்க அப்படின்னா பணத்தை தேடி அவங்க போறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அவங்கள தேடி பணத்தை வர வைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழலை உருவாக்கி இன்னைக்கு வாழ்க்கையை வாழ்ந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வருமானம் மட்டும் கிடையாது, பல வகையான வருமானம் அவங்கள நோக்கி இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு வருமானத்தை நம்பி இல்லாம தன்னை நோக்கி பல வருமானத்தை உருவாக்கி இன்னைக்கு வாழ்க்கையை அனுபவிச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப நம்மளும் இந்த 84% இருந்து இந்த 16% போறதுக்கு சாத்தியமானு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா சாத்தியம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சம்பாதிச்ச பணம் நமக்காக எப்ப வேலை செய்ய ஆரம்பிக்குதோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துக்கு போகலாம். ஆனா இன்னைக்கு சூழ்நிலையில நம்ம சம்பாதிச்ச பணம் நம்ம வாழ்வாதாரத்துக்கே பத்தலங்கிற ஒரு சூழ்நிலையில நம்ம பணத்தை எப்படி நமக்காக வேலை செய்ய வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இன்னைக்கு எல்லாத்துக்குமே மனசுல இருக்கும். இந்த கொஸ்டின் மார்க் உண்டான ஒரு விடையாகவும் நம்மளோட பணம் நமக்காக வேலை செய்யறத பிராக்டிக்கல் அண்ட் ரியாலிட்டியாகவும் இன்னைக்கு நாங்கள் காட்டக்கூடிய ஒரு தளம் தான் சொல்லி பார்த்தீங்கன்னா ifispace.com. இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி க்ரௌட் ஃபண்டிங் பிளாட்ஃபார்ம், ஃபுல்லி ஆட்டோமேட்டட் டீசென்ட்ரலைஸ்ட் சிஸ்டம். ஃபுல்லி ஆட்டோமேட்டட். எதுக்கு சார் இந்த ஒரு வார்த்தையை நம்ம சொல்றோம் அப்படின்னா இன்னைக்கு உலகமே பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள போயாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு உலகத்தை இயக்குறதே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தொழில்நுட்பம் தான். இன்னைக்கு டெக்னாலஜி தான் உலகத்தை இயக்கிக்கிட்டு இருக்கு. டெக்னாலஜி ஒரு 5 நிமிஷம் இன்னைக்கு இல்லை அப்படின்னா உலகமே 5 நிமிஷம் இருட்டாயிரும். அந்த அளவுக்கு உலகமே டெக்னாலஜிக்குள்ள போயிருச்சு. அப்படிங்கும் போது இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி நம்ம எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்விக்குண்டான ஒரு விடை தான் பார்த்தீங்கன்னா ifispace.com. இன்னைக்கு மனிதர்களை நம்பி எவ்வளவோ தொழில் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மனிதனோட மனநிலையில என்னைக்கு மாற்றம் வருதோ அந்த நிறுவனமோ அந்த கம்பெனியோ இன்னைக்கு இல்லாம போகுது. மனிதனோட மனநிலையில என்னைக்கு ஒன்று ஒரு கெட்ட எண்ணம் வருதோ அவனை நம்பின நபர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். இப்ப இந்த மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் விடை என்னன்னா இனிமே மனிதன்களை நம்பக்கூடாது. அப்ப யாரை நம்புறது அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பதில் பார்த்தீங்க அப்படின்னா டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜி நம்பி இன்னைக்கு இந்த சிஸ்டத்துல பயணப்படும் போது நமக்கு வரக்கூடிய வருமானம் தடை இல்லாம எந்த ஒரு மாறுதல் இல்லாம நிரந்தரமா வரக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மா இன்னைக்கு ஐஃபை ஸ்பேஸ் உருவாக்கி கொடுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்ப இந்த டெக்னாலஜி மூலமா நம்ம என்ன பண்ணி எப்படி பணம் சம்பாதிக்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கடந்த எந்த ஒரு விஷயத்தையும் கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு புதுமையான ஒரு முறையில இன்னைக்கு இந்த சிஸ்டம் நம்ம கையில கிடைச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தோட கம்பேர் பண்ணும்போது இது ஒரு ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணி நமக்கு வருமானம் தரக்கூடிய விஷயமானு சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இல்ல ஒரு பிசினஸ் பண்ணி இந்த மாதிரி பிசினஸ் மாடல்ல ஒரு பிசினஸ் ஸ்ட்ரக்சர்ல நம்ம பண்ணக்கூடிய பிசினஸ் சொல்லி பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது.
இல்லைங்க ஏதாவது பொருளை வாங்கி வியாபாரம் பண்ணணும், இல்ல வாங்கணும் விற்கணும், அந்த மாதிரி பார்த்தா அதுவும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இங்க ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ், நம்ம பணத்தை முதலீடு போட்டுட்டோம், நம்ம போட்ட முதலீடுக்கு மாசம் மாசம் ஏதாவது வட்டி கிடைக்கிற மாதிரியான்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதுவும் கிடையாது. இல்லைங்க உள்ள வந்துட்டா மாசம் மாசம் நம்ம ஏதோ ஒரு சந்தா கட்டுறோம், அந்த சந்தா மூலியமா மக்களுக்கு ஏதாவது கிடைக்குதானா, அதுவும் கிடையாது. இது எதுவுமே கிடையாது அப்படின்னா இது 100% முழுக்க டீசென்ட்ரலைஸ்டு. இந்த டெக்னாலஜி நம்பி தான் நம்ம பண்றோம். இங்க வித்ட்ரா ரிக்வெஸ்ட் கிடையாது. நம்ம வந்த வருமானத்தை எடுக்கிறதுக்காக காத்திருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இங்க வந்த வருமானத்தை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக யாரையும் நம்ம வந்து நம்பி இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. முழுக்க முழுக்க இந்த டெக்னாலஜி நம்பி தான் நம்ம பண்ண போறோம். அப்ப இந்த டெக்னாலஜி நம்பி பண்ணும்போது பாத்தீங்கன்னா இங்க 100% டிஸ்ட்ரிபியூஷன் ஷேரிங்ல எந்த ஒரு அட்மினோட கண்ட்ரோலோ, கம்பெனியோட கண்ட்ரோலோ, மிடில் மேனோட கண்ட்ரோலோ, ஒரு சிஇஓ, எம்டி இந்த மாதிரி எந்த ஒரு நபரோட கண்ட்ரோலும் இல்லாம இங்க வரக்கூடிய அத்தனை பேருக்குமே வருமானம் சொல்லி பாத்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க இந்த டெக்னாலஜி பேஸ் பண்ணி இன்ஸ்டன்டா ரியல் டைம்ல நமக்கு கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த தளத்துக்குள்ள நம்ம போகணும் அப்படின்னா இன்னைக்கு உலகமே இன்னைக்கு திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு துறை சொல்லி பார்த்தோம்னா கிரிப்டோ கரன்சி. இன்னைக்கு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஓவர் நைட்ல ஒபாமா ஆகிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தைகள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது சாத்தியம்னு சொல்லி பார்த்தோம்னா கிரிப்டோ துறையில. பட் அதை பத்தின நாலேஜ் எடுத்துக்கிட்டு அதுல சம்பாரிச்ச நபர்கள் நிறைய இருக்காங்க. அந்த மாதிரி வளர்ந்து வரக்கூடிய ஒரு துறையில யூஎஸ்டிடி அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்டேபிள் கரன்சி. ஏன்னா கிரிப்டோ அப்படின்னா ஒரு பக்கம் வந்து புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு அது வரும், புரியாதவங்க நான் கிரிப்டோவில் போட்டேன், எனக்கு போட்டதுக்கு கம்மியாயிருச்சு அதிகமாயிருச்சு அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கரன்சியில ஏற்றம் இறக்கம் இல்லாம ஒரு சின்ன ஏற்றம் இறக்கத்தோட இதுல வாங்கி வைக்கிறது மூலமா மிகப்பெரிய அளவுக்கு வந்து நமக்கு லாபமும் இருக்காது நஷ்டமும் இருக்காதுங்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் கரன்சி தான் இந்த யூஎஸ்டிடி. இந்த யூஎஸ்டிடி மூலியமா தான் இந்த சிஸ்டத்துக்குள்ள நம்ம உள்ள போறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை போறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு நெட்வொர்க் தான் இந்த பாலிகான் நெட்வொர்க். இப்போ இந்த பாலிகான் நெட்வொர்க் யூஎஸ்டிடி சேர்ந்து நம்ம இந்த சிஸ்டத்துக்குள்ள போகும்போது இங்க நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம போகக்கூடிய இந்த சிஸ்டத்துக்குள்ள இந்த போறதுக்கு நம்ம இங்க ஒரு 290 வேலட் கிரிப்டோ வேலட் மூலியமா நம்ம இதுக்குள்ள என்டர் ஆகலாம். இப்போ 290 வேலட்னா உலகத்துல கூடிய எல்லா வேலட்டுமே இந்த ஐஃபை ஸ்பேஸோட கனெக்ட்ல இருக்கு. எதுக்காக சார் இந்த வேலட்ல போகணும் அப்படின்னா, இந்த வேலட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய கைப்பைன்னு சொல்லலாம், புரியுற மாதிரி தமிழ்ல சொல்லணும் மணி பர்ஸ்ன்னு சொல்லலாம். அப்ப புரியுற மாதிரிங்கும் போது இந்த மணி பர்ஸ்ங்கிறது பழக்க வார்த்தையா மாறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்ப ஒரு வேலட் மூலியமா நம்ம போகும்போது நம்ம பணத்தை வைக்கக்கூடிய ஒரு தளத்து மூலியமா தான் இதுக்குள்ள நம்ம என்டர் ஆகிறோம். அப்ப நமக்கு வரக்கூடிய வருமானமும் இந்த வேலட்டுக்கு தான் வருது, நம்ம என்டர் ஆகிறது இந்த வேலட்டுக்கு தான், வேலட் மூலியமா தான் என்டர் ஆகிறோம். அப்ப ஒரு வேலட் மூலியமா போகும்போது நமக்கு வரக்கூடிய வருமானத்தை ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு அட்ரஸ், அந்த அட்ரஸ் மூலியமா நம்ம இந்த சிஸ்டத்துக்குள்ள போறோம். அந்த எந்த அட்ரஸ் மூலியமா நீங்க போறீங்களா அதே அட்ரஸ்க்கு உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் எந்த ஒரு தங்குதடை இல்லாம டைரக்டா உங்க வேலட்டுக்கு வர மாதிரி இந்த ஒரு அமைப்பை உருவாக்கி கொடுத்திருக்காங்க. இங்க வரக்கூடிய வருமானம் பார்த்தீங்க அப்படின்னா ரியல் டைம் இன்கம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு வேலை நடந்துட்டு இருக்கும் போது அதுக்குண்டான பலன் கிடைக்கிறத ரியல் டைம் அப்படின்னு சொல்லுவோம். உங்களோட வேலை இங்க செஞ்சு முடிகிறதுக்கு முன்னாடி அதுக்குண்டான வருமானம் உங்க வேலட்டுக்கு வந்துடும். அதுதான் இதனுடைய மீனிங். இங்க விட்ரா பட்டனே கிடையாது. நீங்க வந்த வருமானத்தை விட்ரா பண்ணி எடுக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. பெண்டிங் கிடையாது, வெயிட்டிங் கிடையாது. விட்ராவை பொறுத்தவரை உங்களோட உழைப்புக்கு உண்டான ஒரு வருமானம் உழைத்து கொண்டு இருக்கும் போதே வரும். அதுதான் ரியல் டைம். ரியல் டைம் அங்க வரக்கூடிய வருமானம் நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்காங்க. ஓகே, இங்க உள்ள வரும்போது பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்கறது வெறும் $50 டொனேஷனா கொடுத்து உள்ள வரும். டொனேஷன் அப்படின்னா அன்பளிப்பு. அன்பளிப்பு யார் கொடுக்குறோம்? நம்ம கொடுக்கக்கூடிய அன்பளிப்பு மூலியமா இங்க ஆல்ரெடி இருக்கக்கூடிய யாரோ ஒரு 4 நபர் பயனடைய போறாங்க. அப்படி கொடுக்கக்கூடிய அந்த அன்பளிப்பு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டைம், ஜஸ்ட் ஒன் டைம் அவுட் ஆஃப் பாக்கெட், ஜோ டாப் அப்படிங்கிற பேர்ல ஒரு டைம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம $50 கொடுக்குறோம். இந்த $50 கொடுக்கறது மூலியமா இங்க வரக்கூடிய வருமானம் ஸ்பேஸ் 1 அப்படிங்கிற அந்த ஒரு பிளேஸ்மெண்ட்ல நமக்கு வருமானமா வருது. இங்க நம்ம செய்யக்கூடிய உழைப்புக்குண்டான வருமானம் அடுத்து ஸ்பேஸ் 2, ஸ்பேஸ் 3, ஸ்பேஸ் 4, ஸ்பேஸ் 5 சொல்லிட்டு நம்ம பேர மல்டிபிளா அப்கிரேட் ஐடி, மல்டிபிள் ரீஎன்ட்ரி மூலியமா இந்த அடுத்து வரக்கூடிய இந்த 4 ஸ்பேஸ்லயும் நமக்கு திரும்ப 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 வருமானம் வரக்கூடிய வேலையை யாரு பண்றான்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ரோபோட்டும் இந்த ஏஐ டெக்னாலஜி. அப்ப இந்த ஸ்பேஸ் 1 பொறுத்தளவு நம்மளோட உழைப்பு ஸ்பேஸ் 2ல இருந்து ஸ்பேஸ் 5 வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட உழைப்பு இல்லாம இந்த ஏஐயும் இந்த ரோபோட்டும் வந்து இந்த உழைப்பு பண்றாங்க. இதுக்கு உண்டான வருமானம் நமக்கு வர மாதிரி இந்த தளத்தை உருவாக்கி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம உள்ள வந்தாச்சு. நம்ம இந்த உழைக்கணும் அப்படின்னா எப்படி உழைக்கிற? தனி ஒரு நபரா உழைக்கணுமான்னு சொல்லி பார்த்தா கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்க உள்ள வந்தாச்சுன்னா நீங்க ஒரு நபரா உள்ள வரீங்க, உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த நபர், உங்களோட அப்ளைன்னு நீங்க உருவாக்கக்கூடிய நபர்கள், உங்களோட டீம் மெம்பர்ஸ், இந்த 3 பேருமே கோர்வையா இருந்து நம்ம ஒரு டீமை பில்டு பண்றோம். எங்க பில்டு பண்றோம் அப்படின்னா ஸ்பேஸ் 1ல பில்டு பண்றோம். ஸ்பேஸ் 1ல நம்ம பில்ட் பண்ணக்கூடிய இந்த டீம் மூலியமா இங்க வரக்கூடிய இந்த கம்யூனிட்டி பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் 2ல இருந்து ஸ்பேஸ் 5 வரைக்கும் நமக்கு திரும்ப 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 ஒரு வருமானம் தரக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி கொடுத்திருக்கு. இப்ப ஸ்பேஸ் 2ல இருந்து ஸ்பேஸ் 5 வரைக்கும் நமக்கு வருமானம் வருது அப்படின்னா
இந்த வருமானம் எப்படி வருது, எது மூலியமா வருதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம ஸ்பேஸ் 1ல நம்மளோட உழைப்பு என்னவோ அந்த உழைப்புக்கு உண்டான பலனா ஸ்பேஸ் 2ல, ஸ்பேஸ் 3ல, ஸ்பேஸ் 4ல, ஸ்பேஸ் 5ல நம்ம ஐடியா இந்த ஏஐ டெக்னாலஜி இந்த ஸ்பேஸ் லூப் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட ஐடியா வந்து அப்கிரேட் பண்ணிருது. இப்ப அங்க அப்கிரேட் நடக்கும்போது நம்மளோட உழைப்பு அங்க இல்லாம நமக்கு வரக்கூடிய வருமானத்துக்கு வேலை செய்யறது பாத்தீங்கன்னா இந்த ரோபோட்டும் இந்த ஸ்பேஸ் லூப்பும். ஆனா வருமானம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தந்துருது. வேலை செய்யறது இந்த ரோபோட், வருமானம் நமக்கு. ஆனா இந்த ஒரு வருமானம் வந்து நமக்கு வரணும் அப்படின்னா ஸ்பேஸ் 1ல நம்மளோட ஒர்க் என்னவோ அதை புரிஞ்சு அங்க உருவாக்கக்கூடிய அந்த கம்யூனிட்டி மூலியமா பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் 2ல இருந்து ஸ்பேஸ் 5 வரைக்கும் நம்மளோட வருமானம் எந்த அளவுக்கு வருதுங்கிற விஷயத்தை தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்து பார்க்க போறோம். இங்க 100% பீ2பி ஷேரிங். நான் எதுக்காக இதை நான் சொல்றேன் அப்படின்னா, எல்லாத்துக்கும் ஒரு தயக்கம் இருக்கும். நம்ம ஒரு பணம் ஒரு இடத்துல கொடுக்குறோம் அப்படின்னாலே நம்ம பணத்துக்கு என்ன கேரண்டி, இந்த பணத்துக்கு வந்து யார் பொறுப்பு, இந்த பணம் எங்க போகுது, இந்த மாதிரியான பல கேள்விகள் இன்னைக்கு வந்து மக்களை சந்திச்சு இதை பத்தி பேசும்போது கேள்விகளா வரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படிங்கும் போது இங்க நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு ரூபாய் கூட எந்த ஒரு தனிநபரோட அக்கௌண்ட்டுக்கும் போறது இல்ல. 100% டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிறது. எப்படி டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 20% வந்து இன்வைட் டொனேஷன் ஆகும், 80% பாத்தீங்கன்னா மேட்ரிக் டொனேஷன் ஆகும், டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிருது. அப்ப இந்த 80% எப்படி டிஸ்ட்ரிபியூஷன் ஆகி வருமானம் வருது, இந்த 20% எப்படி இன்கம் வருதுங்கிறத நம்ம அடுத்து டீட்டெயிலா பார்க்க போறோம். ஓகே, இந்த 20% எப்படி வருமானமா வருது அப்படின்னா, நம்ம இந்த சிஸ்டத்துக்குள்ள நமக்கு ஒரு வாய்ப்பு நண்பர் மூலியமா கிடைச்சது, நம்ம உள்ள வந்தாச்சு, இது என்னங்கிறது முழுசா தெரிஞ்சாச்சு, புரிஞ்சாச்சு. இதை பத்தி நம்ம ஒரு நபருக்கு சொல்றது மூலியமா அந்த நபர் இந்த சிஸ்டத்துக்குள்ள வரும்போது அவருடைய $50 இருந்து 20% இன்வைட் டொனேஷனா நமக்கு ரிசீவ் ரியல் டைம்ல வந்துடும். இப்போ ரியல் டைம்ல வருதுன்னா ஒரு நபருக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுக்குறீங்க, கொடுத்த அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா அதனுடைய 20% உங்களோட வருமானமா வந்துடும். அந்த மாதிரி நீங்க எத்தனை பேருக்கு இந்த வாய்ப்பை கொடுக்குறீங்களோ அத்தனை பேர்றது இந்த 20% ஒரு முறை மட்டும் கிடையாது, திரும்ப 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 அந்த நபர்கிட்ட வர மாதிரியான ஒரு இன்கம் தான் இந்த இன்வைட் டொனேஷன். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த 80% வந்து மேட்ரிக் டொனேஷன். இந்த மேட்ரிக் டொனேஷன் எப்படி வருதுன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, லெவல் 1 அத மாதிரி 3 லெவல் இருக்கு. லெவல் 1, லெவல் 2, லெவல் 3. லெவல் 1ல பாத்தீங்கன்னா 5%, லெவல் 2க்கு 25%, லெவல் 3க்கு 50%. நான் சொல்றது பாத்தீங்கன்னா இந்த கொடுக்கக்கூடிய இந்த $50 டொனேஷன்ல இருந்து 5% லெவல் 1க்கும், 25% லெவல் 2க்கும், 50% லெவல் 3க்கும். அப்ப 5% எவ்வளவுங்க, $50 கணக்கு போட்டு பார்த்தா அப்படின்னா இந்த 5, 25, 50 டோட்டலா சேரும் போது நமக்கு 80% வந்து மேட்ரிக் டொனேஷனா டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிருக்கு. ஓகே, இந்த 80% இந்த 20% எந்த மாதிரியான வருமானத்தை நமக்கு தருது? இப்போ ஸ்பேஸ் 1ல நம்ம வரும்போது $50 கொடுத்து இந்த சிஸ்டத்துல நம்ம டொனேஷன் கொடுத்து உள்ள வந்திருக்கோம். நம்ம கொடுத்த டொனேஷன் வந்து 20% வந்து நம்மளை யாரு இன்வைட் பண்ணாரோ அந்த நபருக்கு போயாச்சு. மீதி இருக்கக்கூடிய 40% பாத்தீங்கன்னா லெவல் 1, லெவல் 2, லெவல் 3க்கு, லெவல் 1க்கு 5%, லெவல் 2க்கு 25%, லெவல் 3க்கு 50%. அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லெவல் 1 பொறுத்தளவு $2.50, லெவல் 2 பொறுத்தளவு $12, லெவல் 3 பொறுத்தளவு $25. இது மூணையும் நீங்க டோட்டல் பண்ணீங்கன்னா $40 வருது. அப்ப கொடுக்கக்கூடிய $50ல 20% $10 வந்து பாத்தீங்கன்னா இன்வைட் பண்ண நம்பருக்கு போயிடுச்சு. $40 இந்த சிஸ்டத்துல உங்களுக்கு முன்னாடி வந்த யாரோ ஒரு 100 ஒரு 3 பேருக்கு நீங்க ஒரு பண்ணக்கூடிய உதவி மூலயமா அவங்களுக்கு ஒரு வருமானமா அது போய் சேருது. இந்த சிஸ்டத்துக்குள்ள நம்ம வந்தாச்சு, நம்ம எப்படி ஒரு 3 பேருக்கு ஒரு உதவி பண்ணுமோ அதே மாதிரி பல மடங்கு உதவி நமக்கு திரும்ப கிடைக்கும். இது நம்ம பண்ணக்கூடிய வேலைன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் 1ல மட்டும்தான். ஸ்பேஸ் 1ல நம்ம பண்ணியாச்சு. அடுத்து நம்ம ஐடி வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஸ்பேஸ் 2க்கு வந்து அப்கிரேட் ஆகிடும். ஸ்பேஸ் 2க்கு அப்கிரேட் ஆகும்போது நம்ம ஐடி வந்து $250 அங்க அப்கிரேட் ஆகுது. இதுக்கு வந்து லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் 1ல எப்படி வந்ததோ அதே மாதிரிதான் ஸ்பேஸ் 2ல இருந்து ஸ்பேஸ் 5 வரைக்கும். இப்ப ஸ்பேஸ் 5 வரைக்கும் லெவல் 1, லெவல் இங்க வந்து லெவல் 1ல இருந்து லெவல் 3 வரைக்கும் 3 வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா $200 வந்து இங்க பிரிஞ்சு போயிருது. $50 இன்வைட் டொனேஷனா போயிருச்சு. லெவல் ஸ்பேஸ் 3ல பாத்தீங்கன்னா $1650 நம்ம ஐடி ஆட்டோமேட்டிக்கா அங்க அப்கிரேட் ஆகுது. இங்க மேட்ரிக் இன்கம் பாத்தீங்க அப்படின்னா $1000 வந்து பிரிஞ்சு போயிருது. $250 இன்வைட் நம்ம பண்ண நபருக்கு வந்துருது. அதே ஸ்பேஸ் 4ல பாத்தீங்க அப்படின்னா $6250 நம்ம ஐடி வந்து அப்கிரேட் ஆகுது. இங்க $5000 பாத்தீங்க அப்படின்னா மேட்ரிக் டொனேஷன் 80% பிரிஞ்சு போயிருது. 20% $1250 இன்வைட் பண்ண நபருக்கு கிடைக்குது. அடுத்து ஸ்பேஸ் 5ல பாத்தீங்கன்னா $31250 நம்மளோட ஐடி வந்து அப்கிரேட் ஆகுது. $25000 பாத்தீங்க அப்படின்னா 80% 3 லெவலுக்கு பிரிஞ்சு போயிருது. இன்வைட் பண்ண நபருக்கு $6250. இந்த இடத்துல நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், இங்க $50 கொடுத்து யார் ஒரு நபரை நீங்க இன்வைட் பண்றீங்களோ அந்த நபர்கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கிறது $10. இதே நபர் தான் இங்க வராரு, தனியா இதுக்காக நம்ம ஆளை ரெஃபர் பண்ண போறது இல்ல. ஆனா இதே நபர் இங்க வரும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த வருமானம் இல்லாம திரும்பவும் அந்த 20% ஒவ்வொரு நபருக்கும் இங்க கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ்.
ஓகே, இங்க 80-20 நமக்கு பிரிஞ்சாச்சு. இந்த 80%ல என்னென்ன மாதிரியான வருமானங்கள் இங்க வருது? ஸ்பேஸ் ஒன்ன பொறுத்தளவு நம்ம $50 உள்ள வந்தாச்சு. $50 உள்ள வந்த நபருக்கு லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 5, 25, 125 டோட்டல் பாத்தீங்க அப்படின்னா 155 பிளேஸ்மெண்ட் இந்த 3 லெவல் ஆகும். இந்த 3 லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா முதல் லெவல்ல வரக்கூடிய இந்த 5 பிளேஸ்மெண்ட், இது நீங்க டைரக்டா இன்வைட் பண்ண நபரா இருக்கலாம், உங்களோட ஸ்பான்சர் மூலியமா வந்த நபரா இருக்கலாம். எப்படியும் முதல் லெவல்ல உங்களுக்கு 5 பிளேஸ்மெண்ட் கம்ப்ளீட் ஆகும்போது ஒரு பிளேஸ்மெண்ட்டுக்கு $2.5 நான் சொன்னேன். அப்ப 5ங்கும் போது பாத்தீங்கன்னா டோட்டலா $12 உங்களோட வருமானமா வந்துடும். அடுத்து செகண்ட் லெவல்ல பாத்தீங்கன்னா 25 பிளேஸ்மெண்ட் ஒரு நபர்கிட்ட இருந்து $12.5ங்கும் போது $312 வந்து நமக்கு இன்கமா வருது. மூணாவது பிளேஸ்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா 125 பிளேஸ்மெண்ட் ஒரு நபர்கிட்ட இருந்து $25 வந்து நமக்கு டொனேஷனா வருது. டோட்டலா 3125. அப்ப இந்த 3 லெவல் நீங்க டோட்டல் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா உங்களுக்கு $3450 வந்து டொனேஷனா மட்டுமே நீங்க ஆன் பண்ணிருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த 80% மேட்ரிக் டொனேஷன் மட்டும் தான். இப்போ $3450 உங்களுக்கு இங்க வரும்போது இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்பேஸ் 2, ஸ்பேஸ் 3, ஸ்பேஸ் 4 போறதுக்கு உண்டான அந்த ஒரு வாய்ப்பா அந்த சிஸ்டம் இங்க அப்கிரேடு ரீஎன்ட்ரிங்கிற ஒரு விஷயத்தை இங்க ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டமே பண்ணிருது. என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா $3450 வரும்போது இங்க 15 ஐடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேர்லயே ரீஎன்ட்ரியா இந்த ஸ்பேஸ் ஒன்லயே இந்த சிஸ்டம் கிரியேட் பண்ணி கொடுத்துருது. அப்படி கிரியேட் பண்ணக்கூடிய அந்த ஐடி பாத்தீங்கன்னா அன்னைக்கு டேட்ல உங்க டீம்ல யார் புதுசா சேர்ந்திருக்காங்களோ அவங்களுக்கு கீழே யாரோ ஒரு நபருக்கு போயிட்டு சப்போர்ட் பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ். அப்படி சப்போர்ட் பண்ணும்போது அங்க ஒரு 3 பேருக்கு இது 3 லெவலுக்கு இன்கமா பிரியுது. இன்வைட் பண்ண நபருக்கு 20% திரும்ப ஒரு வருமானமா போயிருது. அடுத்து ஸ்பேஸ் 2ல பாத்தீங்கன்னா நம்ம ஐடி வந்து 250 அப்கிரேட் ஆகுது. இந்த 3 லெவல் முடியும் போது பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா இந்த 3 லெவலுக்கு $17,250 நமக்கு மேட்ரிக் டொனேஷனா மட்டும் வந்திருக்கும். இங்க 25 ஐடி வந்து ரீஎன்ட்ரி ஆகுது. இந்த 25 ஐடியுமே பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் 1ல தான் ஃபில் ஆகுது. அடுத்து ஸ்பேஸ் 3ல பாத்தீங்க அப்படின்னா $1,250 வந்து நம்மளோட ஐடி வந்து அப்கிரேட் ஆகுது. இதுல 3 லெவல் முடியும் போது டோட்டலா ஒரு $86,250 நமக்கு மேட்ரிக் டொனேஷனா கிடைக்குது. இங்க 125 ஐடி வந்து ரீஎன்ட்ரியா ஸ்பேஸ் 1க்கு வந்துருது. அடுத்து ஸ்பேஸ் 4ல பாத்தீங்கன்னா $6,250 நம்மளோட ஐடி வந்து அப்கிரேட் ஆகுது. இந்த 3 லெவல் முடியும் போது பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா இங்க நம்ம கிடைக்கக்கூடிய டொனேஷன் மேட்ரிக் டொனேஷன் மட்டும் $4,31,250. இங்க ஒரு $625 வந்து ஸ்பேஸ் 1க்கு அப்கிரேட் ஆகுது, அது ரீஎன்ட்ரி ஆகுது. அடுத்து ஸ்பேஸ் 5ல பாத்தீங்கன்னா $31,250 நம்ம ஐடி வந்து அப்கிரேட் ஆகுது. இங்க 3 லெவல் முடியும் போது பாத்தீங்க அப்படின்னா $21,56,250 நமக்கு மேட்ரிக் டொனேஷன் மட்டும் வந்திருக்கும். கூடவே பாத்தீங்கன்னா ஒரு 3,125 ஐடி வந்து ரீஎன்ட்ரியா ஸ்பேஸ் 1க்கு வந்து நான் சொல்லும் போது ஒவ்வொரு கோடியும் ஸ்பேஸ் 1க்கு இழுத்து கொண்டு வந்து காட்டினேன். என்ன காரணம்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஸ்பேஸ் 1ல தான் உழைக்க போறீங்க. நீங்க உழைப்புக்கு உண்டான வருமானம் ஸ்பேஸ் 1ல உங்களுக்கு கிடைக்குது. ஆனா இங்க கிடைக்கக்கூடிய இந்த ரீஎன்ட்ரி அத்தனையுமே பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் 1ல வரக்கூடிய ரீஎன்ட்ரியா இருக்கட்டும் இங்கதான் வருது. ஸ்பேஸ் 2ல வரக்கூடிய ரீஎன்ட்ரி இங்கதான் வருது. ஸ்பேஸ் 3ல உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்துல உள்ள ரீஎன்ட்ரி இங்கதான் வருது. ஸ்பேஸ் 4, ஸ்பேஸ் 5 இந்த மாதிரி ஸ்பேஸ் 1ல வந்து வரக்கூடிய அத்தனை பேருக்குமே ஸ்பேஸ் 2, ஸ்பேஸ் 3, ஸ்பேஸ் 4, ஸ்பேஸ் 5ல இருக்கக்கூடிய அத்தனை பேரோட சப்போர்ட் மூலியமா இங்க ஸ்பேஸ் 1ல புதுசா வரக்கூடிய அத்தனை பேருக்குமே அந்த 5, 25, 125 சப்போர்ட் ஆகணுங்கிற விதமா அத்தனை ரீஎன்ட்ரி இங்க வந்து பிளேஸ்மெண்ட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அப்ப டோட்டல் பண்ணி பாருங்க, இந்த 15, 25, 125, 625, 3125 டோட்டல் பண்ணீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 3,900 ரீஎன்ட்ரி வருது. இந்த சிஸ்டத்துக்குள்ள வரக்கூடிய அத்தனை பேருமே செட்டில்ட் ஆகிடலாம். அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது முக்கியம் இல்ல. இந்த சிஸ்டத்துக்குள்ள வந்தாலே செட்டில் ஆகலாங்கிற காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபார்முலா தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி இந்த சிஸ்டத்துக்குள்ள வந்த அத்தனை பேருமே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் மூலியமா அடுத்து ஸ்பேஸ் 2, ஸ்பேஸ் 5 வரைக்கும் அவங்க போனாலுமே அங்க அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை ரீஎன்ட்ரியுமே புதுசா வரக்கூடிய நபர்களுக்கு போயிட்டு சப்போர்ட் பண்றது மூலியமா புதுசா வரவங்களுக்கும் ஒரு சப்போர்ட் பண்ணி ஒரு வருமானம் கிடைக்குது. ஆல்ரெடி இதுல பயணப்பட்டிருக்கக்கூடிய நபர்களுக்கும் ஒரு வருமானம் கிடைக்குது. அந்த மாதிரி இந்த ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி தந்திருக்காங்க. அப்படின்னா இந்த 3,900 என்ட்ரியுமே ஒரு ஸ்பேஸ் 5 முடியும் போது ஒரு நபருக்கு கிடைக்குது. அப்படின்னா நான் சொன்ன ஒரு ஐடிக்கு பாத்தீங்க அப்படின்னா $50 கொடுத்து வரக்கூடிய அந்த ஐடிக்கு $3,450 ஸ்பேஸ் 1ல மட்டும் அப்படின்னா 3,900 ஐடியுமே உங்க பேர்ல ஸ்பேஸ் 1ல வரும்போது இன்ட்டு $3,450 போட்டு பாத்தீங்கன்னா என்ன வருமானம் வருங்கிறது நீங்க செக் பண்ணிக்கங்க. இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் அத்தனை ஐடியுமே ஸ்பேஸ் 2க்கு போகும், இத்தனை ஐடியுமே ஸ்பேஸ் 3க்கு வரும், அத்தனை ஐடியுமே ஸ்பேஸ் 4க்கு போகும், அத்தனை ஐடியுமே ஸ்பேஸ் 5 போகும். இது வந்து ஒரு முடிவில்லாம எங்க ஆரம்பிச்சதுன்னு தெரியாம முடிவில்லாம திரும்ப திரும்ப இந்த சைக்கிளிங்ல வருமானம் வந்துகிட்டே இருக்கும். வரக்கூடிய வருமானம் எங்க இருந்து வருதுன்னு தெரியாத அளவுக்கு வரக்கூடிய மாதிரி ஒரு பிளான் உருவாக்கி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப இந்த சிஸ்டத்துக்குள்ள நம்ம வந்தாச்சு. ஒன்ஸ் நம்ம ஸ்பேஸ் 1ல நமக்கு ஒரு கம்யூனிட்டியை உருவாக்குறோம். அந்த கம்யூனிட்டி மூலமா அடுத்தடுத்த வருமானம் வரது மட்டும் இல்லாம அத்தனை வருமானத்துல இருந்து ரீஎன்ட்ரி அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா மூலியமா திரும்பவும் முதல்ல இருந்தே நம்ம அந்த ஒரு வருமானம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு
ஐஃபை ஸ்பேஸ் மூலயமா நமக்கு கிடைச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்வைட் டொனேஷன் 20%. இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நபரை நம்ம இந்த சிஸ்டத்துல கொண்டு வரது மூலயமா ஒரு முறை மட்டும் கிடையாது, அவர்கிட்ட இருந்து திரும்ப 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 வரக்கூடிய வருமானம் தான் பார்த்தீங்கன்னா இந்த இன்வைட் டொனேஷன். இதை வந்து பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அப்படிங்கிறாங்க. பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அப்படின்னா இன்னைக்கு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் உலகத்துல இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சயின்டிஸ்ட், இன்னைக்கு அவரை பத்தி எல்லாத்துக்கும் தெரியும். அவர் வந்து இந்த காம்பவுண்டிங்கிற ஒரு விஷயத்த உலகத்தோட 8வது அதிசயமா கம்பேர் பண்றாரு. உலகத்தோட 7 அதிசயம் எல்லாத்துக்கும் தெரியும். 8வது அதிசயம் என்னன்னு சொல்லி கேட்டா அது காம்பவுண்டிங் அப்படிங்கிற அந்த ஃபார்முலாவை சொல்றாரு. காம்பவுண்டிங்னா வேற ஒண்ணும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பணம் நமக்காக வேலை செய்யக்கூடிய அந்த ஒரு வேலை இருக்கு பாருங்க, அது வேலை செய்யக்கூடிய முறையை வந்து உலக அதிசயத்தோட கம்பேர் பண்றாரு. அந்த அதிசயத்தை இங்க வரக்கூடிய அத்தனை பேருமே அவங்கவுங்க ஐடியில வந்து இன்னைக்கு ஃபீல் பண்ண முடியும், பார்க்க முடியும். எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு நபருக்கு இந்த ஒரு வாய்ப்பை நீங்க கொடுத்துட்டீங்க, அவர் உள்ள வந்துட்டாரு, வரும்போது நமக்கு கிடைச்சது பாத்தீங்க அப்படின்னா 20% இன்வைட் டொனேஷன். அதே அது நபருக்கு வந்து 15 ஐடி ரீஎன்ட்ரி ஆகுது, அந்த 15 ஐடிக்குமே இன்ட்டு 20% கிடைக்கும். அதே நபருக்கு வந்து 225 ஐடி ரீஎன்ட்ரி ஆகுது, அதுக்கு 20% இன்வைட் டொனேஷன் கிடைக்குது. அதே நபருக்கு பாத்தீங்க அப்படின்னா 3375 ஐடி வந்து ரீஎன்ட்ரி ஆகுது, அந்த 3375 ஐடிக்குமே இன்ட்டு 20% கிடைக்குது வரக்கூடிய நபர்களுக்கு. அப்ப இதை விட நிக்குமான்னு சொல்லி 3375 ரீஎன்ட்ரி ஆகும் 15 முறை மல்டிபிள் பண்ணி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரே ஒரு முறை நம்ம உள்ள வரோம். உள்ள வர்றது மூலியமா நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன வருமானம் நமக்கு கிடைக்குதோ அதே மாதிரி நம்ம இன்வைட் பண்ணக்கூடிய நபருக்கு கிடைக்குது. ஆனா இன்வைட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு நபர்கிட்ட இருந்தும் நமக்கு 20% வந்து இந்த இன்வைட் டொனேஷன். ஒரு முறை மட்டும் கிடையாது, ஒவ்வொரு முறையும் ரீஎன்ட்ரி மூலயமா மட்டும் கிடையாது, அப்கிரேடு. அவர் 250க்கு அப்கிரேட் ஆகும்போது அங்கேயும் பாத்தீங்க அப்படின்னா $50 கிடைக்குது. அதே $1250 அப்கிரேட் ஆகும்போது பாத்தீங்கன்னா $250 அப்கிரேட் ஆகும்போது கிடைக்குது. அதே $6250 அப்கிரேட் ஆகும்போது $1250 கிடைக்குது. அதே $31,250 அப்கிரேட் ஆகும்போது $6,250 ஒரு நபர்கிட்ட இருந்து நமக்கு வருமானம் ஆகுது. அப்போ ஒரு நபருக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுக்கறது மூலியமா ஒரு முறை மட்டும் கிடையாது, உழைப்பு ஒரு முறை தான். ஆனா அந்த ரீஎன்ட்ரி அந்த அப்கிரேடுங்கிற விஷயம்ல அந்த ஏஐ டெக்னாலஜி இந்த ஸ்பேஸ் லூப் தான் பண்ணுது. ஆனா வர்க்கு ஏஐ பண்ணிட்டு வருமானத்தை நமக்கு கொடுக்க மாதிரியான ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி கொடுத்துருக்காங்க. இது ஒரு காம்பவுண்டிங் ஒரு ஃபார்முலாவில் நமக்கு இவ்வளவுதான் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம எந்த அளவுக்கு வருமானம் வருதுங்கிறத கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு இந்த ஒரு சிஸ்டம், இந்த காம்பவுண்டிங் சிஸ்டத்து மூலமா நமக்கு வருமானம் வருது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இங்க வரும்போது நம்ம தனி ஒரு நபரா தான் உள்ள வரோம். உள்ள வரும்போது நம்ம கொடுக்கக்கூடிய நபரா உள்ள வரோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வரும்போது தனியா ஒரு நபரா உள்ள வரோம். உள்ள வரக்கூடிய நபர் இங்க கொடுக்குறோம். யாருக்கு கொடுக்குறோம்னா நமக்கு வாய்ப்பு கொடுத்த அந்த ஒரு நபருக்கு வந்து பாத்தீங்கன்னா 20% இன்வைட்டட் நம்ம இன்வைட் டொனேஷனா டொனேட் பண்றோம். மீதி இருக்கக்கூடிய 40% ஒரு 3 லெவலுக்கு வந்து இதுக்கு முன்னாடி இதுக்குள்ள வந்த நபர்களுக்கு வந்து நம்ம ஒரு டொனேஷனா கொடுக்குறோம். அப்ப உள்ள வரும்போது ஒரு 4 பேருக்கு உதவக்கூடிய ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு நபரா நம்ம உள்ள வந்தாச்சு. உள்ள வந்த நம்மள உதவி பண்ண அந்த ஒரு முறை உதவி பண்ணதுக்காக இந்த சிஸ்டம் என்ன பண்ணுதுன்னா ஒரு 155 பேர்கிட்ட இருந்து நமக்கு உதவியா பணத்தை வாங்கி நம்ம கையில கொடுக்குது. இந்த ஒரு வார்த்தையை நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், எங்க ஒரு நபர் உதவுற எண்ணம் இருக்கோ அவங்களுக்காக உதவக்கூடிய நபர்கள் அவங்களை சுத்தி இருப்பாங்க. அதேதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிஸ்டத்துக்குள்ள வரும்போது நீங்க ஒரே ஒரு முறை ஒரு $50 நீங்க உதவி பண்றீங்க. அந்த ஒரு முறை பண்ண உதவிக்கு 155 பேர் திரும்பவும் உதவியா உங்களுக்கு வருது அப்படின்னா இந்த வந்த உதவியில இருந்து ஒரு 32% திரும்ப ஒரு 50 பிளேஸ்மெண்ட்டை நீங்க திரும்பவும் உதவியா பண்றீங்க. அந்த 50 பிளேஸ்மெண்ட் மூலியமா வந்த வருமானத்தை உதவி பண்றது மூலியமா அது திரும்ப எப்படி மல்டிபிளா வருது அப்படிங்கிறதா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்து பார்க்க போறோம். ஓகே, இந்த சிஸ்டத்துக்குள்ள நம்ம வந்தாச்சு. வரும்போது ஜஸ்ட் ஒன் டைம் அவுட் ஆஃப் பாக்கெட்ல ஒரு $50 கொடுத்து நம்ம டொனேஷன் கொடுத்தாச்சு. இந்த லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 5 25 125 கம்ப்ளீட் ஆகும்போது லெவல் 1ல வந்து $12 வந்துருச்சு, லெவல் 2ல 312 வந்துருச்சு, லெவல் 3ல 3145. அப்போ டோட்டல் பாத்தீங்கன்னா $3450 நம்ம இந்த சிஸ்டத்துக்குள்ள வந்து லெவல் ஸ்பேஸ் 1ல லெவல் 3 கம்ப்ளீட் ஆகும்போது நமக்கு கிடைச்ச டொனேஷன் வச்சுக்கலாம். 3450 நம்ம கைக்கு வந்துருச்சு. என்ன பண்ணுவோம், வந்து அடுத்த செகண்ட் ஒன்று கடன் அடைப்போம், இல்லைன்னா செலவு பண்ணுவோம். ஏன்னா இவ்வளவு நாள் வரைக்கும் சம்பாரிச்ச பணமெல்லாம் நம்ம அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். இதை புரிஞ்சுக்கிட்ட இந்த ஏஐ இந்த ரோபோட் என்ன பண்ணுதுன்னா இந்த மனிதர்கள் கையில பணத்தை கொடுத்தா இவங்க எல்லாமே செலவு பண்ணிட்டு மாச கடைசியில கடன் வாங்குவாங்க. இல்ல கையில பணம் இருக்குங்கிறதுக்காக எப்படி செலவு பண்ணணும்னு தெரியாம செலவு பண்ணுவாங்கிறத புரிஞ்சு வந்த வருமானத்துல இருந்து அடுத்த ஒரு 3 வகையில நமக்கு அடுத்த ஒரு வருமானத்தை உருவாக்கி கொடுக்குற மாதிரி ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி கொடுத்துட்டு ஒரு 2325 USDT மட்டும் நமக்கு அனுப்புது. அப்ப நமக்கு வந்த வருமானம் $3450. நமக்கு பிரைவேட் வேலட்டுக்கு வரக்கூடிய வருமானம் பாத்தீங்கன்னா $2325 தான். அப்ப பேலன்ஸ் இருக்க கூட $1125 எங்க போகுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுதான் இந்த காம்பவுண்டிங் ஃபார்முலாவில் இந்த பணம் நமக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கிறது மூலியமா
இங்க திரும்பவும் பாத்தீங்கன்னா நம்ம உதவக்கூடிய நபரா மாறுறோம். அங்க இருந்து திருப்பி நம்ம உதவிகள் நிறைய வருது. அது எப்படி வருதுன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, இந்த 3வது லெவல் முடியும் போது பாத்தீங்க அப்படின்னா, இந்த 125 பிளேஸ்மெண்ட்ல 3வது லெவல்ல வரக்கூடிய முதல் 10 ஐடியில இருந்து $25 நம்மளோட பணம், நம்மளுடைய சொந்த பணம், நம்ம உழைப்புக்கு உண்டான பணம், நமக்காக வந்த பணம். இந்த பணத்தை இந்த ஏஐ டெக்னாலஜி நமக்கு தராம $250 வந்து உங்க ஐடியை வந்து ஸ்பேஸ் 2க்கு அப்கிரேட் பண்ணி விட்டுருது. ஸ்பேஸ் 2க்கு அப்கிரேட் பண்றது மூலியமா இந்த $250 நமக்காக வேலை செஞ்சு என்ன பண்ணுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு $17,250 நமக்காக உருவாக்கி கொடுக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது ஸ்பேஸ் 2ல மட்டும் கிடையாது, அதே ஸ்பேஸ் 3ல இருந்து ஸ்பேஸ் 5 வரைக்கும் இங்க வரக்கூடிய அந்த 3வது லெவல்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் 10 பிளேஸ்மெண்ட் நமக்காக அடுத்த வருமானத்தை உருவாக்குறதுக்காக எடுத்து வச்சிருந்த இந்த ஏஐ டெக்னாலஜி. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, ஒரு 30 பிளேஸ்மெண்ட் 3வது லெவல்ல வரக்கூடிய ஒரு 30 பிளேஸ்மெண்ட்ல இருந்து $25 எடுத்து நமக்காக ரீபர்த், அதாவது ரீஎன்ட்ரியா உருவாக்கி கொடுக்குது. அந்த ஏஐ ஐடி எப்படி உருவாகுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ரீஎன்ட்ரி எங்க போயிட்டு உருவாகுது? ஸ்பேஸ் 1ல. அப்ப ஒரு ஐடிக்கே வந்து $3,450 நம்ம பேர்ல எத்தனை ஐடி உருவாகி இருக்கு? 15 ஐடி. அப்ப இந்த 15 ஐடிக்குமே திரும்ப $3,450. அப்ப ஒரு முறை உள்ள வரும்போது $50 நம்ம கொடுத்தோம். $50 தான் கொடுக்கக்கூடிய தகுதி உள்ள நபரை நம்ம இந்த சிஸ்டம் என்ன பண்ணிருக்குன்னா, நம்மள ஒரு $250 திருப்பி டாப் அப் பண்ணக்கூடிய நபரை மாத்தி திரும்பி நம்ம பேர்லயே 15 முறை ஐடி போடக்கூடிய அளவுக்கு நமக்கு ஒரு வருமானத்தை கொடுத்து நம்ம பேர்லயே இந்த ஏஐ வந்து 15 ஐடியை கிரியேட் பண்ணிருது. இந்த 15 ஐடிக்குமே $3,450. இங்கேயும் இதே ஒரு ஃபார்முலா மூலியமா அந்த காம்பவுண்டிங் மெத்தட்ல திரும்பவும் ஒரு வருமானம் உருவாகுது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பாத்தீங்கன்னா லெவல் 2ல வந்து 25 பிளேஸ்மெண்ட்ல ஒரு 10 பிளேஸ்மெண்ட் எடுத்து பிஐஎஃப் அப்படிங்கிற ஒரு வேலட்ல வச்சு நம்ம மூலியமா இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய யாரோ 2 பேருக்கோ 3 பேருக்கோ இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்து அவங்களோட வாழ்க்கையை மேம்படக்கூடிய அளவுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய மூலியமா அந்த பிஎஃப் வேலட்ல இருக்கக்கூடிய அமௌண்ட்டும் நமக்காக வேலை செஞ்சு அடுத்து ஒரு வருமானத்தை உருவாக்கி கொடுக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்ப இந்த அப்கிரேடு, ரீஎன்ட்ரி, பிஎஃப் இது மூலியமா நமக்கு அடுத்தடுத்த வருமானத்தை உருவாக்குறது மூலியமா இந்த அப்கிரேட் மூலியமா இங்க இருக்கக்கூடிய யாரோ ஒரு நபருக்கு திரும்ப உதவுறோம். ரீஎன்ட்ரி மூலியமா இங்க வரக்கூடிய புதுசா ஒரு நபருக்கு பிளேஸ்மெண்ட் ஆகி அவங்களுக்கு கீழே ஒரு பிளேஸ்மெண்ட் ஆகி வருமானத்தை உருவாக்கி அவங்களுக்கு கொடுக்குறோம். அது மூலியமா அங்க வரக்கூடிய ஒரு 3 பேருக்கு மேட்ரிக் டொனேஷன் போகுது. பிஎஃப் மூலியமா அங்க வரக்கூடிய வருமானம் $125 நமக்கு ஒரு ஐடிக்கு மட்டும்தான். நமக்கு 15 ஐடி ரீஎன்ட்ரி ஆனிச்சுன்னா டோட்டலா பண்ணி பாருங்க, 15 × 125. அந்த மாதிரி நம்ம எத்தனை பேருக்கு வேணாலும் உதவி பண்ணலாம். அப்படி நம்ம உதவி பண்ணக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் இந்த சிஸ்டத்து மூலமா வரக்கூடிய வருமானம் வாழ்நாள் முழுசு வருது. அப்படிங்கும் போது இந்த உதவியோட வேல்யூ எந்த அளவுக்கு அவங்களுக்கு இருக்கும்னு நினைச்சு பாருங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த பிரைவேட் வேலைட்டுக்கு பேலன்ஸ் இருக்கக்கூடிய $235 நமக்கு போயிருது. ஓகே, இந்த ஒரு அப்கிரேடு, ரீஎன்ட்ரி, இந்த பிஎஃப் எப்படி எந்த இடத்துல நடக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கம் படம் தான் இந்த ஒரு சார்ட்டை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே இந்த சிஸ்டத்துக்குள்ள வரக்கூடிய அத்தனை பேருக்கும் நம்மளோட வருமானம் எங்க இருந்து வரும், எப்படி வரும். இது ஸ்பேஸ் 1ல மட்டும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பேஸ் 1ல மட்டும் இல்ல, ஸ்பேஸ் 2, ஸ்பேஸ் 3, ஸ்பேஸ் 4, ஸ்பேஸ் 5 அத்தனைக்குமே இந்த சார்ட் தான் நமக்கு கைடு. இந்த சார்ட்டை நம்ம பார்க்கும்போது இங்க என்ன நடக்குன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். நம்ம ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் கொடுத்த $50 நமக்கு ஒரு ஐடி பிளேஸ்மெண்ட் ஆகிருச்சு. இங்க கிடைக்கக்கூடிய இந்த ரெஃபரல் லிங்கை பயன்படுத்தி நம்ம ரெஃபரல் பண்ணக்கூடிய அத்தனை பேருமே பிளேஸ் 1ல வந்து லெவல் 1ல ஃபில் ஆகுறாங்க. அது லெவல் 1. அப்ப நம்ம எத்தனை பேர் வாய்ப்பு கொடுத்தாலும் முதல் லெவல்ல வந்து நமக்கு 5 பேர் தான். ஆனா மீதி 6வது 7வது நீங்க கொடுக்கக்கூடிய அத்தனை பேருமே ஆட்டோமேட்டிக்கா லெவல் 2ல வந்து நீங்க உருவாக்குன அந்த நபருக்கு யாரோ ஒரு நபருக்கு கீழே போயிட்டு சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு வருமானத்தை கொடுத்து நமக்கு ஒரு வருமானத்தை உருவாக்குற மாதிரி செகண்ட் லெவல்ல ஃபில் ஆகுறாங்க. அப்படி செகண்ட் லெவல்ல வரக்கூடிய இந்த 25 என்ட்ரில பாத்தீங்க அப்படின்னா 10 என்ட்ரி பிஎஃப்க்கு போகணும்னு சொன்னேன் இல்லைங்களா. முதல்ல வரக்கூடிய 5, அடுத்து வந்து அடுத்து வரக்கூடிய இங்க வரக்கூடிய ஒரு 5 என்ட்ரி, மொத்தம் வந்து 15 என்ட்ரி ரீஎன்ட்ரியா மாறுது. அடுத்தது பாத்தீங்கன்னா லெவல் 3ல 125 பிளேஸ்மெண்ட். இந்த 125 பிளேஸ்மெண்ட்ல இங்க முதல்ல வரக்கூடிய இந்த 10 பாத்தீங்கன்னா அப்கிரேடுக்கு போயிருது. இந்த கிரீன் கலர்ல இருக்கக்கூடிய இந்த பிளேஸ்மெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ரீஎன்ட்ரிக்கு போயிருது. இந்த ரெட் கலர்ல தெரியுற எல்லாமே பாத்தீங்கன்னா உங்க பிரைவேட் வேலட்டுக்கு வந்துடும். அப்ப இந்த அப்கிரேடுக்கு வந்து $250 போயிடும். இந்த ரீஎன்ட்ரிக்கு வந்து பாத்தீங்கன்னா $750 போயிடும். பிஎஃப்க்கு பாத்தீங்கன்னா $125 போயிடும். மீதி இருக்கக்கூடிய இந்த $2,375 உங்களோட பிரைவேட் வேலட்டுக்காக வந்துருது. இப்ப இங்க வரும்போது பாத்தீங்கன்னா இந்த 3 பிளேஸ்மெண்ட்ல நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு டைரக்ட்டுமே எந்த இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகுதோ அதை பொறுத்து நம்மளோட இன்கம். அதாவது ஃபர்ஸ்ட் லெவலுக்கு $2.5, செகண்ட் லெவலுக்கு 12, 3வது லெவலுக்கு 25. இப்போ ஃபர்ஸ்ட் 2 லெவல் முடிஞ்சிருச்சுன்னா 3வது லெவல்ல நீங்க டைரக்டா ரெஃபர் பண்ணக்கூடிய ஒரு நபர் பிளேஸ்மெண்ட் ஆகுறாருன்னா இது 25 உங்களுக்கு தான் வரும், பிளஸ் $10 மீட் டொனேஷன் உங்களுக்கு தான் வரும். அப்ப எந்த இடத்துல நம்மளோட ஐடி பிளேஸ்மெண்ட் ஆகுதோ அதுக்குண்டான வருமானம் நமக்கு வரது மட்டும் இல்லாம நம்மளை நம்பி வந்த நபர்களுக்கு ஒரு வருமானத்தை உருவாக்கி கொடுத்துட்டு தான் ஃப்ரெண்ட்ஸுக்கு வருது.
இந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஆக்டிவா ஒர்க் பண்றது மூலியமா வரக்கூடிய வருமானம் மட்டும் இல்லாம இந்த ஸ்பேஸ் லூப் ஏஐ டெக்னாலஜி மூலியமா இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஒரு பேசிவ் இன்கமையும் உருவாக்கி கொடுக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பேஸ் ஒன்ல நீங்க உள்ள வந்தாச்சு, உள்ள வந்து அத்தனை பேர்த்தோட ஐடியுமே வந்து ஸ்பேஸ் 5க்கு போகுதுங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உள்ள வந்தாச்சு, ஒரு வேலை செய்யறாரு, வேலை செஞ்சாதான் ஸ்பேஸ் 2க்கு போக முடியும், இவர் வந்து டீம் வச்சிருக்காரு, இந்த மாதிரியான எந்த ஒரு கண்டிஷனும் இல்லாம ஆக்டிவான அத்தனை ஐடியுமே 100% ஸ்பேஸ் 5க்கு போயே தீரும். எப்படின்னா ஒரு பந்து தூக்கி மேல போட்டா மேல போன பந்து எப்படி கீழே வந்து உழுகுங்கிறதுல எப்படி 100% உண்மை இருக்கோ அந்த மாதிரி இங்க ஐஃபை ஸ்பேஸ்ல யாரு ஒரு நபர் ஐடி ஆக்டிவேட் பண்ணாரோ அத்தனை பேருமே ஸ்பேஸ் 5க்கு போறதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அப்படி ஒரு ஐடி வந்து ஸ்பேஸ் 5க்கு போயிருச்சுன்னா டோட்டலா கிடைக்கக்கூடிய வருமானம் சொல்லி பாத்தீங்க அப்படின்னா $30 லட்சம் ரூபாய் மதிப்புல நீங்க 90 ரூபாய் போட்டீங்க அப்படின்னா கணக்கு போட்டு போனா ஏறக்குறைய ஒரு 27 கோடி ரூபாய் ஒரு ஐடி நமக்கு வருமானமா உருவாக்கி கொடுக்குது. ஒரு ஐடி நான் சொன்ன 15 ஐடி ரீபர்த்துனேன், 225 ரீபர்த்துனேன், 3325 ரீபர்த்துனேன். இத்தனை ரீபர்த் ஐடியுமே ஸ்பேஸ் 5க்கு போகும் அப்படிங்கிறது உண்மை அப்படின்னா அத்தனை ஐடிக்கு 100% கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்ப நம்ம உள்ள வந்தாச்சு, எப்படியாப்பட்ட தளத்துல நமக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இந்த ஒரு வாய்ப்பை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கோம், எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கோம், இதை முழுசா புரிஞ்சுக்கிட்டா நான் சொன்ன அந்த வார்த்தை ஃப்ரெண்ட்ஸ், வருங்காலத்தை பத்தின பயம் துளி கூட இருக்காது. ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்குமே பாத்தீங்க அப்படின்னா உட்காந்து பேசினா தெரியும், எல்லாம் ஃபியூச்சரை நினைச்சு நிகழ்காலத்தை இன்னைக்கு ஃபியூச்சரை வருங்காலத்தை நினைச்சு நிகழ்காலத்தை இழந்துகிட்டு இருக்கோம். நாளைக்கு வாடகை கட்டணும், அடுத்த மாசம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், நகைக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு, மகளிர் லோன் வாங்கி கட்டணும், இந்த மாதிரி நாளைக்குன்னு சொல்லி ஒரு ட்ரெஸ்ஸா கனெக்ட் ஆரம்பிக்கணும்னு சொன்னாரு. ஒரு ட்ரெஸ் லைஃப்ல வாழ்ந்துட்டு இருக்கு, ஒரு மன அழுத்தத்துல வீட்டுல குழந்தைங்க கிட்ட சிரிச்சு பேச முடியல, பொண்டாட்டிட்டு சிரிச்சு பேச முடியல, அம்மா அப்பா கிட்ட பேச முடியல, ஏன்னா எல்லாத்துக்கும் மனசுல 1008 கேள்விகள், அதுக்குள்ள பதில் தெரியாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் ஒரு விளைவு கிடைச்சிருச்சுன்னா நம்மளும் சந்தோஷமா இருப்போம், நம்ம சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை பேருமே சிரிச்சு பேச சந்தோஷமா இருப்போம். ஏன்னா இதுக்குண்டான விடை கிடைச்சாச்சு, ஐஃபை ஸ்பேஸ்ல நான் என்ட்ரி போட்டாச்சு, இங்க வரக்கூடிய வருமானம் 100% என்னோட வருங்காலத்தை மாத்திருக்குங்கிற நம்பிக்கை வந்துருச்சுனாலே நம்ம ஃபியூச்சரை பத்தின கவலை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அந்த வகையில இங்க வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி வரக்கூடிய வருமானம் நமக்கு மட்டும் இல்ல நம்மளோட சந்ததிக்கும் தலைமுறைக்கும் பயன்படக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வருமான வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு வருமான வாய்ப்பை பயன்படுத்தி இங்க வரக்கூடிய வருமானத்தால் மனிதனால் படைக்கப்பட்ட அனைத்து வசதியுமே பெற்று வாழ இறைவனோட ஆசீர்வாதமும் ஐஃபை ஸ்பேஸ்ல இருந்து வரக்கூடிய வருமானமும் நம்ம அனைவருக்குமே துணை நிக்கட்டும் என்று கூறி என்னோட பிரசன்டேஷனை இந்த டைம்ல என் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது போக நான் சொன்ன விஷயத்துக்கு என்ன சார் எவிடன்ஸ், இப்போ இவ்வளவு வருமானம் வருதுன்னு சொல்றீங்க, சாத்தியமா? $30 லட்சம் இதெல்லாம் நான் நினைச்சுக்கூட பார்க்கல, எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிற அந்த மாதிரியான நிறைய கேள்விகள் மனசுக்குள்ள ஓடும் ஃப்ரெண்ட்ஸ். புதுசா இன்னைக்கு முதல்ல இந்த ஒரு செஷனை அட்டன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு, ஏன்னா நான் முதல்ல அட்டன் பண்ணும்போது எனக்கு அதே மனநிலை தான் இருந்துச்சு, இதே கேள்விகள் தான் வந்தது. என்னடா இது ஸ்லைட்ல இந்த மாதிரி நம்பரா போட்டு காட்டுறாங்க, இந்த நம்பர்லாம் வந்து கால்குலேட்டர்ல போட்டாலே கணக்கு வராது அப்படிங்கிற மாதிரி கேள்வியோட தான் நான் உட்காந்து கேட்டேன். ஆனா சிஸ்டத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இங்க சொன்ன அந்த சிஸ்டமேட்டிக் பிரகாரம் நான் ஒர்க் பண்ணது மூலியமா நான் என்னென்ன சொன்னா அத்தனையுமே என்னோட ஐடிக்குள்ளேயே நடந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதே வாய்ப்பு தான் இன்னைக்கு வரக்கூடிய அத்தனை பேருக்குமே. இந்த சிஸ்டத்துக்குள்ள வந்து நான் இந்த சிஸ்டத்து மூலியமா நான் ரெஃபரல் பண்ண நபர்கள் மூலியமா எனக்கு கிடைச்ச இன்வைட் டொனேஷன் மட்டும் பாத்தீங்கன்னா $360. இந்த மேட்ரிக் டொனேஷன் சொன்னீங்க 40%, அது மூலியமா கிடைச்ச வருமானம்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா $1907 இந்த ஐடிக்கு கிடைச்சிருக்கு. இங்க வரக்கூடிய அத்தனை பேருக்குமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி மல்டிபிள் ஐடி நீங்க போட்டுக்கலாம், எந்த ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனும் கிடையாது. அப்போ ஒரு ஐடியில் உங்களுக்கு இந்த ஒரு வருமானம் வருது அப்படின்னா இந்த வருமானம் எப்படி வருதுங்கிறதுக்கு உண்டான ஒரு விளக்கம். இப்போ $360 இன்வைட் டொனேஷன் வந்திருக்குன்னு சொன்னேன். அப்ப இங்க எனக்கு இன்வைட் டொனேஷன் பாத்தீங்க அப்படின்னா இன்வைட் பண்ண டைரக்ட் மெம்பர்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டோட்டலா 11 பேர். இப்போ இன்வைட் டொனேஷன் அப்படின்னா $50 வந்து 20%. இப்போ 20% எவ்வளோங்க? 10. அப்போ 11 × 10 எவ்வளவு வரணுங்க? $110 வரணும். ஆனா எனக்கு எவ்வளவு வந்திருக்கு இந்த ஐடிக்குன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா $360 வந்திருக்கு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பவர் ஆஃப் காம்பவுண்டிங். நான் 11 பேருக்கு இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்தேன். இந்த 11 பேருமே இந்த சிஸ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்களோட 3ஆவது லெவலில் பிளேஸ்மெண்ட் ஃபில் ஆனிச்சு. ஃபில் ஆனது மூலியமா அத்தனை பேருக்குமே ரீஎன்ட்ரிங்கிற ஒரு விஷயம் நடந்திருக்கு. அந்த ரீஎன்ட்ரி மூலியமா அவங்க திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இன்வைட் டொனேஷனா ஒவ்வொரு நபர்கிட்ட இருந்து $10 அந்த ஐடிக்கு வந்திருக்கு. இது ஒரு முறை மட்டும் கிடையாது, எத்தனை முறை ரீஎன்ட்ரி நம்ம வாய்ப்பு கொடுத்த நபருக்கு நடக்குதோ அத்தனை முறையும் இந்த இன்வைட் டொனேஷன் நமக்கு திரும்ப வரக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் இந்த ஐஃபை ஸ்பேஸ்ல நமக்கு கிடைச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாம இங்க டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா மேட்ரிக் டொனேஷன் $1850 இங்க வந்திருக்கு. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஐடி ஆக்டிவேட் பண்ணும்போது ஸ்டார்ட் அப்படிங்கிற ஐடி ஆக்டிவேட் ஆனிச்சு. இந்த ஆக்டிவேட் ஆன இந்த ஐடியில இருந்து வந்த வருமானம் சொல்லி பாத்தீங்க அப்படின்னா level 1, level 2, level 3 இந்த மூணுலயும் டோட்டலா சேர்த்து ஒரு $1750 மேட்ரிக் டொனேஷனா வந்திருக்கு. முதல் லெவல்ல நான் சொன்ன மாதிரி 5 பிளேஸ்மெண்ட் கம்ப்ளீட் ஆயிருச்சு. இந்த 5 பிளேஸ்மெண்ட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா
5 இன்ட்டு $2.5 $12 வந்தாச்சு. இங்க 2வது லெவல் பாத்தீங்க அப்படின்னா 25 பிளேஸ்மெண்ட், 25மே கம்ப்ளீட் ஆயிருச்சு. 25 இன்ட்டு 12 டோட்டலா $312 வந்திருக்கு. 3வது லெவல்ல வந்து 125 பிளேஸ்மெண்ட் இருக்கு, கம்ப்ளீட் ஆகணும். அதுல இந்த ஐடியா பொறுத்தளவு 57 பிளேஸ்மெண்ட் ஃபில் ஆகிருச்சு. 57க்குமே இன்ட்டு $25 டோட்டலா ஒரு $425 இன்கம் இந்த ஐடிக்கு வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த இடத்துல 57 வந்தது கண்டிப்பா 125 கம்ப்ளீட் ஆகும். 125 முடியும் போது இங்க வரக்கூடிய வருமானம் அதே மாதிரி 3125 கம்ப்ளீட் ஆகி இங்க டோட்டலா $3450 இந்த 3 லெவல் முடியும் போது ஒரு ஐடிக்கு வருது அப்படின்னா ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பாதம். ஒரு ஐடிக்கு இந்த 3 லெவல் முடிஞ்சு 3450 வந்துச்சு அப்படின்னா இங்க கிடைச்சிருக்கக்கூடிய அத்தனை ரீஎன்ட்ரிக்குமே $3450 வருமா வராதுங்களா? இப்போ ஒரு ஐடிக்கு வந்துச்சுனாலே மற்ற ஐடிக்கு வரும். அந்த மாதிரி ரீஎன்ட்ரி வந்ததுல என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பாருங்க. ஒரு ரீஐடிக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல் ஐடிக்கே ஒன்று 3 லெவல் கம்ப்ளீட் ஆகி இங்க சொன்ன அந்த 125 ஒன்றும் முடியல 3வது லெவல்ல. ஆனா இங்க அடுத்த ரீஎன்ட்ரியா கிடைச்ச இந்த ஐடியில இங்க ஃபர்ஸ்ட் லெவல் கம்ப்ளீட் ஆகி இங்க ஒரு $12 ஆல்ரெடி இந்த காம்பவுண்டிங் ஃபார்முலா மூலியமா கிடைச்சாச்சு. செகண்ட் லெவல்ல வந்து 6 ஐடி வந்து இன்ட்டு $12 ஒரு வருமானமா வந்தாச்சு. செகண்ட் ஐடி வந்தது மட்டும் இல்லாம 2வது வந்த ரீஎன்ட்ரிக்கு முதல்ல ஒரு 3 பிளேஸ்மெண்ட் ஆகி அதுக்குண்டான வருமானம் இங்க வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த சிஸ்டத்துல வந்திருக்க அத்தனை பேருக்குமே காம்பவுண்டிங் ஃபார்முலாவில் பிஏஎஃப் அப்கிரேடு ரீஎன்ட்ரி மூலமா வருமானம் பிரியும்னு சொன்னேன் இல்லைங்களா? உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் 3வது லெவல்ல இருந்து வரக்கூடிய வருமானத்துல பிஏஎஃப்க்கு பாத்தீங்க அப்படின்னா இங்க ஸ்டோர் ஆகும், அப்கிரேடுக்கு இங்க ஸ்டோர் ஆகும். அப்ப பிஏஎஃப்ல வந்து 2வது லெவல் வரக்கூடிய $12 இன்ட்டு 10 பேர்த்திட்ட 120 ஸ்டோர் ஆகும். இதை வச்சு நீங்க வந்து பிஏஎஃப்ல ஐடி ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து வருமானத்தை நான் உதவி பண்ணல, ஏன்னா இன்னைக்கு எனக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரு சூழலுக்கு ஒன்றும் வரல. நான் வந்த வருமானத்தை வச்சு நான் 2 பேருக்கு ஐடி ஆக்டிவேட் பண்ணி அவங்கள்ட்ட பணத்தை நான் வாங்கிக்கிட்டேன். ஃபியூச்சர்ல வந்து எனக்கு வரக்கூடிய வருமானத்தை உதவி பண்றதுக்காக ஒதுக்கக்கூடிய அளவுக்கு இதுல வருமானம் இருக்கு ஒவ்வொரு நபருக்குமே. அந்த ஒரு வருமானம் வச்சு நம்ம ஐடி போட்டாச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா அப்கிரேட் வேலட், இங்கேயும் பாத்தீங்கன்னா $250 வந்தாச்சு. அதை வச்சு ஐடி அப்கிரேட் ஆகி ஸ்பேஸ் டூலையும் போயாச்சு. அடுத்து ரீஎன்ட்ரி வேலட்ல பாத்தீங்க அப்படின்னா வந்த வருமானத்தை வச்சு இது வரைக்கும் 1 + 8 ரீஎன்ட்ரி ஐடி எனக்கு இங்க இந்த ஐடிக்கு வந்து கிடைச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த 8 ரீஎன்ட்ரில 2 ஐடிக்கு இன்கம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. அது போக அந்த அப்கிரேட் ஆன இந்த ஐடியில பாத்தீங்க அப்படின்னா அதுலயும் வருமானம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்ப இங்க உள்ள வரும்போது ஸ்பேஸ் 1ல தான் நான் ஒரு டைம் $50 கொடுத்து இந்த ஐடி ஆக்டிவேட் பண்ணினேன். இப்போ ஒரு நபர் இங்க உள்ள வரும்போது ஸ்பேஸ் 1ல ஐடி $50 கொடுத்து ஐடி ஆக்டிவேட் பண்றது மூலியமா ஸ்பேஸ் 2ல ஆட்டோமேட்டிக்கா இந்த ஐடி வந்து அப்கிரேட் இந்த சிஸ்டம் மூலியமா நடக்குது. அப்படி அப்கிரேட் ஆன அந்த ஐடியில பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் இங்கேயே 5, 25, 125 3 பிளேஸ்மெண்ட் தான் 3 லெவலுக்கு. முதல் லெவல்ல 5 கம்ப்ளீட் ஆகி அதுக்குண்டான வருமானம் 5 இன்ட்டு அதாவது அந்த ஸ்பேஸ் 1ஓட 5 மடங்குல வருமானம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். 5 இன்ட்டு $12 $62 வருமானம் வந்துருச்சு. அது போக ஸ்பேஸ் 1ல நான் இன்வைட் பண்ண ஒரு நபர் ஸ்பேஸ் 2க்கு அப்கிரேட் பண்ணிட்டாரு. அப்படி அவர் அப்கிரேட் பண்ணது மூலியமா இங்க ஒரு நபர் வந்தாச்சு. அந்த நபர் மூலியமா இன்வைட் டொனேஷனா இங்க திரும்பவும் ஒரு $50. நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லைங்களா, ஸ்பேஸ் 1ல மட்டும் நம்ம இன்வைட் பண்ற நபர்கிட்ட இருந்து வருமானம் கிடையாது. ஸ்பேஸ் 2லயும் வரும், ஸ்பேஸ் 3லயும் வரும், ஸ்பேஸ் 4 ஸ்பேஸ் 5லயும் வரும். அப்ப ஸ்பேஸ் 4ல வந்ததுக்கு காட்டியாச்சு, ஸ்பேஸ் 4ல வந்ததுக்கு ப்ரூஃப் ஆயாச்சு. அடுத்து ஸ்பேஸ் 3க்கு போகும்போது வரும், ஸ்பேஸ் 5க்கு போகும்போது வரும். அப்ப இங்க சொன்ன அத்தனை கணக்குக்கு இங்க கால்குலேட்டுக்கு மாத்தீங்க அப்படின்னா அத்தனை கணக்குமே 100% கால்குலேஷன் ஃப்ரெண்ட்ஸ், கணக்கு இருக்கு. அப்ப இங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனைமே நடந்துகிட்டு இருக்கு. அப்படிங்கும் போது புதுசா கேட்டு இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய யோசிக்க வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு என்ன கேள்விகள் இருக்கு, கேள்வியை கேளுங்க. உங்களை அழைச்சவரை கூப்பிட்டு அடுத்து என்ன பண்ணணும் ஒன்றும் பண்ண வேண்டாம்.